நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை முறையை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? தந்தை, தாய், அல்ல இருவரும் சேர்ந்து பெற்றோர். இந்த இருவருமே இல்லாதவருக்கு இந்த வாழ்க்கையை கொடுப்பது யார்? நாம் அறிந்த பரிச்சயமானவர்களும் நண்பர்களும் சொல்பவைதான் நம் வாழ்க்கை தாக்கங்களாகவும் நம் வாழ்க்கையாகவும் இருக்கிறது என்றால் இல்லை. வழிகாட்டிகள், திசை காட்டிகள் எல்லாம் நமக்கு திசையை காட்டுபவைகள். ஆனால் இந்த பௌதீக உலகத்தில் வாழ்வதற்கு, இந்த பௌதீக உடம்போடு நாம் வாழ்வதற்கு, பௌதீக உலகமும் பௌதீக உடம்பும் இணைந்து நாம் வாழும் இந்த ஒத்திசைவோடு வாழும் இந்த வாழ்க்கை முறைக்கு சொல்லிக் கொடுப்பது நான் தான். வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே, உங்களுக்கு இந்த வாழ்வினை சொன்னது யார்? இந்த கேள்வியில் இருக்கும் விரிவான ஒரு விரிவாக்கத்தையும் சொல்கிறேன். நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை முறையை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? தந்தை, தாய், அல்ல இருவரும் சேர்ந்து பெற்றோர். இந்த இருவருமே இல்லாதவருக்கு இந்த வாழ்க்கையை கொடுப்பது யார்? உறவினர்கள் சொல்லிக் கொடுப்பது. ஆக இவர்கள் எல்லோரும் ஒரு உறவு முறைகளில் எப்படி அழைக்கப்பட்டாலும் அவர்களுடைய தாக்கங்கள் தான் உங்கள் வாழ்வில் நிறைந்திருக்கிறது. அவர்கள் சொன்ன நீதிகள் தான் உங்கள் வாழ்க்கையில் அதிக தாக்கம் பிடித்திருக்கிறது. உண்மையா இல்லையா? தாய் தகப்பன் தான் பெரும்பான்மையாக. அந்த தாய் தகப்பனை சிறுவயதிலேயே இழந்தவர்கள் என்பது வேறு. உங்களுக்கு இந்த வாழ்க்கையை சொன்னது யார்? சொல்லிக் கொடுத்தது யார்? ஆனால் நான் இப்போ சொன்னது போல அது பெற்றோரோ, தாய் தந்தையோ, தாயோ, தகப்பனோ, உறவினர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் சொன்னது போகவும் மீதி வாழ்க்கை நாம் தான் வாழ்கிறோம். நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். மீதி வாழ்க்கை எங்கிருந்து வருகிறது? நாம் அன்றாட உன்னிப்பாக கவனிக்கும் மற்றவர்களுடைய வாழ்க்கை முறையிலிருந்து, மற்றவர்களுடைய சொல்லாடல்களிலிருந்து. இல்லையா? இவர் இப்படி சொன்னார், இவர் எனக்கு இப்படி வழிகாட்டினார், இவர் இந்த ஆலோசனை கூறினார், இவர் இப்படி செய்தார். ஆனால் இவைகள் எல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்துகிறதா, அல்லது இவைகள் எல்லாம் தான் உங்களுக்கு வாழ்க்கையை சொன்னதா? அதை தாண்டி உங்களுக்கு வாழ்க்கையை சொன்னது யார்? இன்னும் நீங்கள் ஆழமாக கேட்டு பாருங்கள். பெற்றோர்கள் சொல்ல அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்க்கையை அமைத்திருக்க மாட்டோம். ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும், அல்லது அவர்கள் சொன்னதை ஒரு வழிகாட்டியாக ஏற்றிருப்போம். மீதியை நாம் தான் நிர்மாணித்திருப்போம். ஏனென்றால் பெற்றோர்கள் கூறுவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு நடத்தக்கூடிய பிள்ளைகள் இருக்குமானால் இன்று பெரும்பான்மையான குழந்தைகள் வேறு மாதிரி வாழ்க்கையில் தான் அமைத்திருக்கும். அது ஒழுங்கற்ற வாழ்க்கையோ ஒழுக்கமான வாழ்க்கையோ இரண்டுக்குள் நான் சொல்லவில்லை. ஆனால் பெற்றோர்களும் உறவுகளும் நாம் அறிந்த பரிச்சயமானவர்களும் நண்பர்களும் சொல்பவைதான் நம் வாழ்க்கை தாக்கங்களாகவும் நம் வாழ்க்கையாகவும் இருக்கிறது என்றால் இல்லை. அவை ஒரு குறிப்பிட்ட அளவு, ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தாக்கத்தை ஏற்படுத்தின அல்லது வழிகாட்டின என்று கூறலாம். பின் எது உங்களுக்கு வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்தது? யார் உங்கள் வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்தது? நீங்கள் தான். எப்படி அறிந்து கொண்டீர்கள்? இந்த வாழ்க்கையை எப்படி தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்கள்? இந்த வாழ்க்கையில் இன்று நாம் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்று நினைக்கக்கூடிய, அது பொருளாதார சவால்களாகவும் இருக்கலாம், உறவு சார்ந்த சவால்களாகவும் இருக்கலாம், அல்லது எந்த வகை சார்ந்த சவால்களாகவும் இருக்கலாம். அந்த வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்தது யார்? அந்த வாழ்க்கை தருணங்களை நேர்கொள்ள உங்களுக்கு அதை நேர்கொண்டு எதிர்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னேற சொல்லிக் கொடுத்தது யார்? நீங்கள் தான். உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்தது யார் என்று நான் முதலில் கேட்டேன் அல்லவா? நீங்கள் தான். மற்றவர்கள் எல்லாம் தாக்கம் செய்தார்கள், பெருந்தாக்கம் செய்தார்கள், பெருமளவு வழிகாட்டினார்கள் என்று வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். இன்றைக்கு உதாரணமாக ஒரு காவல்துறை அதிகாரி ஓய்வு பெற்றார். வெள்ளத்துறை என்ற காவல்துறை அதிகாரி சமீபத்தில் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவரிடம் நிறைய நேர்காணல்கள் நடக்கிறது. நீங்கள் எப்படி, உங்களுக்கு உதாரணமாக இருந்தது யார், அது யார், இது யாரெல்லாம் கேட்குறாங்க. அவர் முதலாக அவருக்கு குருவாக இருந்தவர் என்று ஒருவரை குறிப்பிடுகிறார். இன்ஸ்பெக்டர். இவர் சப் இன்ஸ்பெக்டர் ரேங்க், அவர் இன்ஸ்பெக்டர் ரேங்க். புதுக்கோட்டை மாவட்டம் கேரனூரில் நான் இருந்ததாக சொல்கிறார். அவர் எனக்கு பெரும்பான்மையான பாதிப்பை ஏற்படுத்தினார். அதிகாரி திரிபாதி ஐபிஎஸ் அவர்கள் எனக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக இருந்தார். இன்னும் வால்டர் தேவாரத்தை கூட அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக சொன்னார். ஆனால் எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா அவர் பணியை அவர்தான் செய்தார். இவர்களெல்லாம் ஒரு வழி திசை காட்டியாக இருந்தார்கள். இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், நாம் பிரயாணங்கள் செய்யும் பொழுது
பேருந்திலோ பொது பேருந்திலோ தனி நம்மளுடைய வாகத்திலோ செல்லும் பொழுது இந்த ஊருக்கான வழிகாட்டிகள் இருக்கும். இது சென்னை, இது மதுரை செல்லும் வழி, இது கள்ளக்குறிச்சி, இது சேலம், இது விழுப்புரம், இது திருவண்ணாமலை, இது வேலூர் என்று ஒவ்வொரு இடத்திலும் திசை காட்டிகள் இருக்கும். நன்றாக பாருங்கள், இந்த திசையில் செல்லுங்கள் என்று ஒரு 2 அடியில் ஒரு குறியீடு இருக்கும், ஒரு வழிகாட்டி பலகை இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் அதுக்கு பிறகு சரி என்று இந்த வழியில் செல்வது நாம் தான். எந்த இடத்தில் ஆக்சிலேட்டர் கொடுக்க வேண்டும், எந்த இடத்தில் பிரேக் போட வேண்டும், எந்த இடத்தில் வேகம் அதிகரிக்க வேண்டும், எந்த இடத்தில் வேகம் குறைவாக செல்ல வேண்டும் என்பதை எல்லாம் தீர்மானிப்பது, நீங்கள் எதில் சென்றாலும் தீர்மானிப்பது யார்? நாம் தான். பொது பேருந்தாக இருந்தால் இயக்குனர், ஓட்டுநர். நாம் தான் கார் செலுத்துகிறோம் என்றால் நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். இந்த வழியில் போய் சொல்லிட்டார் போங்க அப்படின்னு. ஸ்பீடாக போவீங்களா? இவ்வளோ ஸ்பீடில் போகணும், இவ்வளோ இந்த இடத்துல பிரேக் பண்ணணும், இந்த இடத்துல ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், இந்த இடத்துல கிளட்ச் மிதிக்கணும், எல்லாம் நான் தான் முடிவு. பாருங்கள், வழிகாட்டிகள் திசை காட்டிகள் எல்லாம் நமக்கு திசையை காட்டுபவைகள். ஆனால் இந்த பௌதீக உலகத்தில் வாழ்வதற்கு, இந்த பௌதீக உடம்போடு நாம் வாழ்வதற்கு, பௌதீக உலகமும் பௌதீக உடம்பும் இணைந்து நாம் வாழும் இந்த ஒத்திசைவோடு வாழும் இந்த வாழ்க்கை முறைக்கு சொல்லிக் கொடுப்பது நான் தான். அதில் நான் ஏதோ ஒரு உறவை இழக்கிறோம், ஒரு புத்திசாலித்தனத்தை நாம் கற்றவற்றை இழக்கிறோம், அல்லது நமக்கு இன்னார் மறைந்து விட்டார், இன்னாரை இழந்து விட்டோம் என்றெல்லாம் நினைப்பவர்களுக்கு ஒன்று மட்டும் கூறுகிறேன், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை சொல்லிக் கொடுப்பது நீங்கள் தான். சற்று கூர்மையாக கவனித்து பாருங்கள். நீங்கள் நடந்து வந்த பாதை எங்கும் உங்கள் பாதச்சுவடுகள் தான் உங்களுக்கு இருக்கும். உங்கள் அருகில் பல பாதச்சுவடுகள் இருக்கலாம். சில சமயங்களில் அந்த பாதச்சுவடுகள் தனிமையாகத்தான் இருக்கும். குறிப்பாக அபாயகரமான நேரங்களில், உங்களுடைய கடினமான காலங்களில் உங்கள் ஒரே ஒரு பாதச்சுவடு மட்டுமே தெரியும். அந்த ஒற்றை பாதச்சுவடு நாம் மட்டுமே நடந்து வந்தது தானே, நம்ம கூட யாருமே இல்லையே கடினமான காலங்களில் அப்படின்னு நினைத்தீர்கள் என்றால் இங்குதான் ஒரு விடை கிடைக்கிறது. அந்த ஒற்றை பாத ஜோடிகள், அந்த பாதச்சுவடுகள் யாருடையது என்றால் கடவுளுடையது, உன்னுடையது அல்ல. உன்னை கடவுள் சுமந்து செல்கிறார். மற்ற நேரங்களிலெல்லாம் நிறைய பாத ஜோடி சுவடுகள் தெரிந்தது, நிறைய கால் தடங்கள் தெரிந்தது. இன்னும் சொல்லப்போனால் என் அருகிலேயே ஒரு கால் பதிவு இருந்துச்சு. அது கடவுள்னு நினச்சேன், என் கூடையே நடந்து வந்தார் நினச்சேன். திடீர்னு பார்த்தா கடினமான சூழல், திடீர்னு புயல் அடிக்கிறது, அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது. உடனே ஒரு பாதச்சோட காணும், அப்போ நீ எங்கே போனேன் அப்படின்னு நம்ம கடவுளை கேட்க வேண்டாம். நீ சுமக்கப்பட்டாய். யாரால் சுமக்கப்பட்டாய்? நீ கடவுள் இறைவன் என்றும் நம்பும் சக்தியால் சுமக்கப்பட்டாய். இந்த மனித உறவுகள் சார்ந்த ஆறுதல்களோ ஆதரவுகளோ ஒரு கட்டத்தில் நின்று போகும். நான் எல்லாரையும் அவங்களை கைவிட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு நான் ஒரு பொய்யான கருத்தை சொல்கிறது அவர்கள். அந்த பாதச்சுவடுகள், அந்த பாத அடிகள் ஊர்கட்டத்தில் நின்று போகும். அதற்கு பின்பு நம்மை சுமப்பது இந்த இயற்கையாகத்தான் இருக்கும். இயற்கை என்று சொல்லக்கூடிய கடவுளாகத்தான் இருக்கும். பாதச்சூடு என்பது நான் ஒரு அடையாளத்துக்காக கூறினேன். உங்களை நீங்கள் நம்பிய இறைசக்தி சுமந்து செல்லும் என்றாலும் நீங்கள் தான் அதில் நடந்து விடுவீர்கள். யாரையுமே நம்பக்கூடாதா? யாரையுமே அப்போ நம்ம ஒரு உறவு சார்ந்து நட்பு சார்ந்து பேசக்கூடாதா என்றால் பேசுங்கள், நடங்கள். ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் நிராகரிக்கப்படுவதும் ஏற்றுக்கொள்ளப்படுவதும் சம்மதிக்கப்படுவதும் தேவைகளின் அடிப்படையில் மட்டுமே. அந்த தேவை அன்பாக கூட இருக்கலாம். அன்பு ஒரு துணை இயக்கத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் அந்த நேரத்தில் சொல்லும் வார்த்தைகள், உங்கள் அருகாமை அவர்களுக்கு தேவைப்பட்டதாக இருக்கும் வரை மட்டும்தான் உங்களுக்கு மதிப்பு. உங்கள் மதிப்பீடு எங்கு குறைகிறது, எங்கு நாம் நம்முடைய முக்கியத்துவத்தை இழக்கிறோம் என்பதை குறிப்பாக கவனியுங்கள். முக்கியத்துவம் இழக்கப்படும் பொழுது நமது முக்கியத்துவம் மனிதர்களிடத்தில் இழக்கப்படும். நம்முடைய தேவை மனிதர்களிடத்தில் குறைந்து வரும். நாம் அழகான பொலிவான தோற்றத்தில் இருந்தோம் என்றால்
நாம் ரிசப்ஷனிஸ்ட் என்று சொல்லக்கூடிய வரவேற்பு அறையில் ஒரு பொம்மையாக உட்கார வைக்கப்படுவோம். நம் அழகு மங்குகிறது அல்லது நம்முடைய அழகியல் குறைகிறது என்றால் நாம் புறந்தள்ளி வேறு இடத்துக்கு தள்ளப்படுவோம். பொருளாதாரம் சார்ந்த இடங்களில் அதுதான் விதி. உறவு சார்ந்ததில் உங்களுடைய வேறு சில பலன்கள் இருக்கும் வரை உறவு சார்ந்திருக்கும். என்றைக்கும் எதையும் சாராத உறவு என்றால் இயற்கையின் சாயல் கொண்ட அல்லது கடவுளின் தன்மை கொண்ட உறவுகள் மட்டுமே மிக மிக அரிது. அதுபோன்று கிடைப்பது ஒரு சிலருக்கு தான் அது கிடைக்கும். மற்றவர்களுக்கு நமக்கு நாம் தான். உங்கள் வாழ்க்கையை சொல்லிக் கொடுப்பது உங்கள் உள்ளத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய குரல் தான். கடினமான காலங்களில் உங்களை சுமந்து செல்வது இறைசக்தி தான். இறைசக்தி என்று நீங்கள் நம்பக்கூடிய அந்த சுவடுகள் உங்கள் பாதச்சுவடுகள் தான். இறைவன் சுமந்து செல்கிறான் என்ற ஒரு உணர்வு கூட உங்களுக்குள் எழ வேண்டும் என்றால் நீங்கள் வலிமையாக இருந்தால்தான். மற்றொரு காணொளியில் சந்திப்போம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்க. அடுத்தடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.